ஹலோ வீவர்ஸ். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதம்தான் என பலரும் சாதாரணமாக நினைப்பதுண்டு. ஆனால் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தரும் அற்புத மாதம் என்பது பலருக்கும் தெரியாது. வீட்டிலும் வாழ்விலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் முடிந்தவரை ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பானது. இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியது. மற்ற அனைத்து தெய்வங்களும் தூங்க செல்லும் மாதம் என சொல்லப்படும் ஆடி மாதத்தில் அனைத்திலும் நிறைந்திருந்து உலக உயிர்களை அம்மன் காப்பதாக ஐதீகம். அதனால் ஆடி மாதத்தில் நாம் செய்யும் சில எளிய வழிபாடுகளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும். ஆடி மாதம் மிக உன்னதமான மாதம். மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் வேப்பிலை, துளசி போன்ற தெய்வீக மூலிகைகளில் தெய்வீக தன்மை அதிகரித்து காணப்படும். அதனால்தான் ஆடி மாத வழிபாட்டில் வேப்பிலை முக்கியமான பொருளாக உள்ளது. இந்த மாதத்தில் நோய்கள் நம்முடைய வீட்டை தாக்காமல் இருப்பதற்காக வீட்டின் நிலைவாசலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் வேப்பிலையை வைப்பது மிக உன்னதமானது. அதோடு சில முக்கியமான விஷயங்களை வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் எப்பொழுதும் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடத்தப்படும். இப்படி நடத்தப்படும் பூஜைகள் பக்தர்கள் தரும் காணிக்கைகளை ஏற்று அவர்கள் வேண்டிய வரங்களை அளித்து அம்பாள் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருப்பதாக ஐதீகம். இதுவரை நீங்கள் அம்பாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் இல்லாதவராக இருந்தாலும் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை, வேண்டுதலை முன்வைத்தாலும் அம்பாள் அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாள் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தின் முதல் நாளில் வீட்டில் உள்ள பெண்கள் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நிலைவாசலில் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, வேப்பிலை, மாவிலை ஆகியவற்றை போட்டு வையுங்கள். இந்த தண்ணீரை தினமும் காலையில் நிலைவாசல் தெளிக்கும் தண்ணீருடன் கலந்து தெளித்து விடுங்கள். இதனால் தீய சக்திகள் எதுவும் உங்கள் வீட்டை நெருங்காது. அதோடு தெய்வீக தன்மையும் வீட்டில் அதிகரிக்கும். அதோடு ஆடி மாதத்தின் முதல் நாளிலோ அல்லது ஆடி வெள்ளிக்கிழமையிலோ ஒரு சிறிய கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் திரவிய பொடி, 1 ஸ்பூன் ஜவ்வாது பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த பொடிகளை கண்டிப்பாக தண்ணீரில் கலக்கக்கூடாது. அந்த பொடியை கலவையை அப்படியே பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபடுங்கள். நெய்வேத்தியம் ஏதாவது இருந்தாலும் அதையும் படைத்து வழிபடுங்கள். பிறகு கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு எங்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள், பீடை, தரித்திரம் ஆகிய அனைத்தும் விலகி ஓட வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு அந்த பொடியை எடுத்து வீட்டின் முக்கிய இடங்களில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தூவி விடுங்கள். குறிப்பாக வீட்டின் நிலைவாசல், பீரோ, பணம் வைக்கும் இடம், குழந்தைகள் படிக்கும் இடம், தொழில் செய்யும் இடம் போன்ற முக்கியமான இடங்களில் தூவிவிடுங்கள். திரவிய பொடி சுவாமி அபிஷேகங்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் அற்புதமான பொடி. ஜவ்வாது தீய சக்திகளை விரட்டும் தன்மை கொண்டது. மஞ்சள் பொடி அம்மனுக்குரிய மங்களகரமானது. இந்த 3 பொடிகளையும் சேர்த்து வீட்டின் முக்கியமான இடங்களில் தூவி விடும் பொழுது தெய்வீக அருள் நிறைந்து தீமைகள் விலகும். இதனால் வீட்டில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். வீட்டின் கஷ்ட நிலை படிப்படியாக மாறும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.